நமது இளையராஜாவின் சாதனைகளுக்கு எந்த மகுடம் சூட்டினாலும் அது சாதாரணம்தான். அப்படிப்பட்ட மேதைக்கு இந்தியாவின் உயரிய விருதான பாரத ரத்னா விருது வழங்கப்பட வேண்டும் என்ற ஆவலை இந்த மேடையில் நின்று உங்கள் அனைவரின் சார்பில் தமிழ்நாட்டு மக்கள் மட்டுமல்ல உலகெங்கும் இருக்கக்கூடிய ராஜாவுடைய ரசிகர்கள் சார்பில் இந்த விழாவிலே நான் தெரிவிக்க விரும்புகிறேன். இது நிச்சயம் நிறைவேறும் என்று நான் நம்புகிறேன். இந்த விழாவை மிக சிறப்பாக ஏற்பாடு செய்து வெற்றி கண்டிருக்கக்கூடிய நம்முடைய மாண்புமிகு அமைச்சர் மு.பே. சாமிநாதன் அவர்களுக்கும் செய்தித்துறையினுடைய அதிகாரிகள் அனைவருக்கும் என்னுடைய பாராட்டுக்கள், வாழ்த்துக்கள். இசைஞானிக்காக இந்த விழாவுக்கு வந்து சிறப்பு செய்த அன்பு நண்பர்கள் என்னுடைய மதிப்பிற்குரிய சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களுக்கும், அதேபோல் கலைஞானி திரு கமலஹாசன் அவர்களுக்கும், கலையுலகத்தை சார்ந்திருக்கக்கூடிய அத்தனை நண்பர்களுக்கும், தோழமை கட்சியை சார்ந்த தலைவர்கள் அத்தனை பேருக்கும், நிறைவாக இங்கு மட்டுமல்ல தொலைக்காட்சி மூலமாகவும் கண்டுகளித்துக் கொண்டிருக்கக்கூடிய கோடான கோடி ரசிக பெருமக்களுக்கும் நன்றியை தெரிவிக்கிறேன். இந்த அரங்கத்தில் இசைஞானி அவருடைய இசையை கேட்டு மயங்கி இருக்கக்கூடிய எல்லோருடைய உணர்வுகளை அவருடைய பாடல் வரிகளிலே சொல்லணும்னா, ஏன் இந்த ஆனந்தமே இன்பத்தில் ஆடுது என் மனமே. இசைஞானி அவர்களே, உங்கள் பயணம் இன்னும் பல்லாண்டு காலம் தொடர வேண்டும், தொடர வேண்டும். தமிழ் மக்களின் சார்பில் வாழ்த்துகிறேன். வாழ்க இளையராஜா, வாழ்க இசைராஜா,